கரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில ஏற்கனவே வெற்றி பெற்ற கதிரவன் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து ஒரு 40,000 ஓட்டுகளை இங்க மாத்தி தான் அவர் ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிறது. அது யாரும் நீதிமன்றத்துக்கு போகல, முறையா அதை தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் போட்டு அந்த முயற்சிகளை எடுக்கல. ஏன்னா 2021 இவர் இங்க வந்த பொழுது பரஞ்சோதி மாநகர பகுதியிலிருந்து புறநகர் பகுதிக்கு வர்றார். அப்ப இவங்களுக்கெல்லாம் இன்னும் ஒரு பேரதிர்ச்சி மாதிரி இருக்கு. ஆனா வேற மாவட்டத்திலிருந்து வந்து இங்க வெற்றி பெறுகிறவருக்கு ஆதரவு, திருச்சி மாவட்டத்துக்குள்ள இருந்து போற பரஞ்சோதிக்கு ஆதரவு இல்லை. அப்படி ஒரு நிலைப்பாடு அதிமுகவுல ஏனோ எடுத்துட்டாங்க. அப்புறம் பழைய சம்பவங்கள் எல்லாம் தெரியும். யார் யாரெல்லாம் கதிரவன்கிட்ட காசு வாங்கினாங்க, எத்தனை வருஷம் பலன் அடைஞ்சாங்க, மெடிக்கல் சீட்டு போக்குவரத்து எல்லாமே பலன் அடைஞ்சாங்க, மாற்று கருத்து இல்லை. பலன் அடைஞ்சவர்களையும் அலைஞ்சிட்டு போங்க. ஆனா ஆட்சி அதிகாரத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரணும். அதை தாண்டி மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில கதிரவன் வெற்றி பெற்றால் மீண்டும் இன்னொரு நேருவோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும். அதை தான் திராவிட முன்னேற்ற கழகம் விரும்புதான்னு தெரியல. ஏன்னா நேரு என்ன பண்றாரு, அமைதியா செயல்பட்டு கொண்டிருந்த 4 முறை வெற்றி பெற்ற நாயகனாக இருந்த சவுந்தரபாண்டியன் எம்எல்ஏ அவர்களுக்கு சீட்டு கிடைக்க விடாம நேரு பண்றார். அனைத்து சமுதாய மக்கள் மத்தியிலும் நல்ல பேர் எடுத்து ஊழல் முறைகேடு அற்ற முறையில, எந்த விதமான ஊழல் முறைகேடு இல்லாம சிறப்பான முறையில திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியில செயல்பட்ட அண்ணன் பழனியாண்டி எம்எல்ஏ அவர்களுக்கு சீட்டு இல்லை. துறையூர் ஸ்டாலின் குமார் சொத்தெல்லாம் வித்து செலவு பண்ணிட்டு கஷ்டப்பட்டு இருக்காரு. இந்த முறை அவர் ஜெயிச்சிட்டாருன்னா திமுக ஆளுங்கட்சியா வந்துச்சுன்னா ஏதோ ஒரு அமைச்சர் பதவியோ இல்லை எம்எல்ஏவோ கூட இருந்து ஏதோ கடனை உடனே அடைப்பாரு, மக்களுக்கு நல்லது செய்வாரு, எளிமையானவர். காடுவெட்டு தியாகராஜன் நேரு பின்னாடியே தெரிஞ்சாரு, நேருவையே நம்பி இருந்தாரு. ஆனா ஏனோ சந்தேகம், காடுவெட்டி தியாகராஜனுக்கு முசிறி தொகுதியில சீட்டு இல்லாம பண்ணிட்டீங்க. சரி, இத்தனை பேத்துக்கு சீட்டு இல்லாம பண்ணிட்டீங்கள, கிட்னியை எடுத்து தான் கார் வாங்கினேன்னு வெளிப்படையா சொல்றாருல்ல, அது என்னமோ பெரிய இது மாதிரி அவர் சுப்பிரமணியன் அமைச்சர் பேசுறாரு, அது வேற விஷயம். அப்படிப்பட்ட கிட்னி விஷயத்துல சம்பந்தப்பட்ட கதிரவனுக்கு எதுக்கு சீட்டு கொடுக்குறீங்க? இவருக்கும் சீட்டு இல்லாம பண்ணிருந்தீங்கன்னா சரி ரைட் ஓகே, ஏதோ ஒன்று போயிட்டு போகுதுன்னு போகலாம். இந்த முறை இல்லைன்னா அடுத்த முறை இல்லை, அடுத்த முறை லால்குடி தொகுதியில சவுந்தரபாண்டியன் மீண்டும் போட்டிட்டு எம்எல்ஏ ஆவாரு. திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியில 2030 31 காலகட்டத்தை சேர்ந்த தேர்தலில் ஆனால் பழனியாண்டி எம்எல்ஏ அவர்கள் மீண்டும் 2030 அப்புறம் 30 காலகட்டத்தில் 31 தேர்தல் வரும்ல, அதுல ஜெயிப்பார், மாற்றுக்கிறது இல்லை. ஸ்டாலின் குமாருக்கும் சீட்டு கிடைக்கும், காடுவெட்டி தியாகராஜனுக்கும் அடுத்த வரை சீட்டு கிடைக்கும். ஏன் சீட்டு கிடைக்கும்னு சொல்றோம்னா, முத்தரையர் ஓட்டை ஒட்டு மொத்தமா திமுக இழந்துருச்சு, உடையார் ஓட்டை இழந்துருச்சு, தேவேந்திரர் ஓட்டை இழந்துருச்சு. இது வெளி மாவட்டத்துல இது தாக்கம் இருக்குமா இல்லையாங்கிறது தெரியல. ஆனா இந்த திருச்சி மாவட்டத்துக்குள்ள அந்த தாக்கம் இருக்கும். திருச்சி மேற்கு தொகுதியில இருக்கக்கூடிய தேவேந்திரரே வந்து ஸ்டாலின் குமாருக்கு சீட்டு கொடுக்கலையா, அவனுக்கு ஓட்டு போடலையா அப்படின்னு சொல்லி நேருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அப்படி ஒரு இப்படியும் பரவாயில்ல பேச்சு அடிக்கிட்டு நீங்க எத்தனை லட்சம் கோடி கொடுத்தாலும் சரி. இப்ப கதிரவன் இங்க மீண்டும் சீட்டு வாங்குறாரு. எந்த அடிப்படையிலே வாங்குறீங்க? அந்த கல்லூரியில வருஷத்துக்கு 2 மாணவிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, 2ல இருந்து 3 இன்னும் கூடவோ, யாரு கண்டா அந்த சால் எடுத்து போட்டு தூக்கு மாட்டிக்கிட்டு சாவுறாங்க. பசங்களுக்கு எந்த ஆபத்தும் வர்றதில்ல, பொண்ணுங்களுக்கு வருது. அப்ப பொண்ணுங்களை யாரு வந்து கட்டாயப்படுத்துறது? பாலியல் ரீதி ஏதாவது பண்றீங்களா? யாரும் விசாரணை வைக்கல. கேட்ட ஆளுங்கட்சி எம்எல்ஏ இதுக்குத்தானே ஆசைப்பட்டா அப்படிங்கிறது மாதிரி ஆளுங்கட்சி எம்எல்ஏவா இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அதிகாரம். ஆனா இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் பிச்சாண்டா கோயில் பகுதியில கூப்பன் கொடுக்குறாங்க, 8000 ரூபாய் கூப்பன். ஜெயிச்ச பிறகுதான் கூப்பன் கொடுக்குறேன்னாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள். ஆனா இவங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே கூப்பன் கொடுக்குறாங்க. ஏன்? இந்த தொகுதிக்குள்ள ஓட்டு வாங்கணும், ஜெயிக்கணும். நீங்க ஓட்டு வாங்கணும் ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய கதிரவன் மக்களுக்கு செய்த நல்ல பணிகளை சொல்லி ஓட்டு கேட்கணும். அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் கதிரவனுக்கு இல்லை. அதனாலதான் சமயபுரம் பேரூராட்சி ஃபுல்லா அண்டா குண்டா கொடுக்குறீங்க. இங்க அதிமுக காரவங்க கேட்கறதுக்கு திராணி இல்லை, கேட்கவும் முடியாது. நைட் நேரத்தில் கொண்டாந்து வீடு வீடா கொடுத்துட்டு போனா என்ன 24 மணி நேரம் முழிச்சிட்டு இருக்க முடியும்? அவங்களையும் குறை சொல்ல முடியாது இல்ல.
அப்ப அப்படிப்பட்ட நிலையில கூப்பன் கொடுக்கிற ஒரு வகையில சிந்துஜாங்கிற பெண் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஏன் எங்க வீட்டு கொடுக்கலன்னு போய் கேட்கிறாங்க. இலவசம் தானே, எல்லாரும் கேட்கத்தான் செய்வாங்க. இது ஒண்ணும் கேரளா இல்ல. இலவசம் கேட்க வந்தா, இது இலவசமா பொருள் கொடுக்க வந்தா, பணம் கொடுக்க வந்தா வீட்டு கேட்டு முன்னாடி செருப்பும் விளக்கமரும் தொங்கும். அதுதான் கேரளா. ஆனா இங்க அப்படி கிடையாது. 3வது வார்டுக்கு கொடுத்துட்டாங்க, 4வது வார்டுக்கு கொடுத்துட்டாங்க. யோ நம்ம வார்டுக்கு வரலையா அப்படின்னு கசமசாங்க சும்சுன்னு பேசுறது. அது 1.5 லட்சம் சம்பளம் வாங்குற தலைமை ஆசிரியராக இருந்தவங்க கூட அந்த அந்த பேராசையப்படுறாங்க. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற பக்குவம் இந்த மானுட பிறவிகளுக்கு தமிழ்நாட்டில் இல்லை. அதனால் வந்த வினை சிந்துஜா என்ற பெண்மணி தற்கொலை செய்து கொள்கிறார். கரூர்ல 41 பேர் இறந்து போயிட்டாங்க. கூப்பிட்டு வச்சு பணம் கொடுத்தாரு, அதை பண்ணாரு, எவ்வளவு நினைச்சு அந்த குடும்பத்துக்கு இதுவரை உதவி பண்ணல. கேட்டா தேர்தல் தர முடியாது, ரைட்டு. ஆனா இதுக்கு தண்டனை என்ன? அந்த சம்பந்தப்பட்ட நீ கீழே உள்ள நிர்வாகிகள் கைது செய்யப்படுகிறார்கள். வேட்பாளர் மீது கைது போகணுமா இல்லையா? யாரை கேட்டு கூப்பன் கொடுத்தா, யாரை கேட்டு அண்டா குண்டா கொடுத்தா கேட்கறதுக்கு ஆள் இல்லை, நாதி இல்லை. இங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுக்கு அதிமுகவினர் விலை போனாலும் பரவாயில்லை, நீங்க ஒருத்தர் விலை போனாலும் பரவாயில்ல, ஒரு 15 பேர் கீழே உள்ள மக்களை ஓட்டு போட வேண்டாம்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இந்த முறை மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலே மாற்றத்தை நீங்கள் கொண்டு வராவிட்டால் மிகப்பெரிய சிக்கல் திமுகவுக்கு உண்டு. இந்த கதிரவன் தனி கட்சி தொடங்குவதற்கும் தயங்க மாட்டார். நான் கேள்விப்பட்டவர்களையும் இந்த தேர்தலில் இவரு இப்படி அண்டா உண்டா விஷயத்தெல்லாம் பண்றதை வச்சு பார்க்கும்போது தனிப்பட்ட முறையில ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஏதோ ஒரு காங்கிரஸ் ஆரம்பிச்சாங்கல்ல, அது போல தனி கட்சி தொடங்குவதற்கு கூட கதிரவன் தயங்க மாட்டார். திமுகவை கதிரவன் நம்பவில்லை. இவர் ஓரங்கட்டி ஏதாவது ஒரு நிலைப்பாடுகளை பண்ணும்போது அல்லது தோக்கடிக்கிற வேலை பண்ணும்போது, ஏன்னா KN நேருவோட ஆதரவாளர்கள் கதிரவன் வெற்றி பெறுவதில் அவங்களுக்கு ஆர்வம் இல்லை, அக்கறை இல்லை. திமுகவை சார்ந்தவர்கள் வெளிப்படையாக இறங்கி வேலை பார்க்கவில்லை. 2016 எப்படி 21 எப்படி கல்லூரி மாணவர்களை வைத்து வேலை பார்த்தாங்களோ அதே போல இன்றளவுக்கும் கல்லூரி மாணவர்கள் அங்க வேலை பார்க்கறவங்க BA கிஏ குய்யே எல்லாம் ஊரா சுத்திக்கிட்டு தர்றானுவா. கணக்கு எடுத்துக்கிட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துற மாதிரி இவ்வளவு மோசடி வேலைகளை செய்யக்கூடிய இந்த சட்டமன்ற தொகுதியில கதிரவனுடைய அந்த வேட்பாளர் என்ற ஒரு தகுதியை நீக்கம் பண்ணணும். தானாக முன்வந்து நீதிமன்றமே அதை செய்யணும். ஒரு பெண் இறந்து போயிருக்காங்க, அந்த குடும்பத்தை அந்த கணவர் கஷ்டப்பட்டு காப்பாத்துறாரு, அது 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 இல்லை, அது கஷ்டம்தான். இழப்பு என்பது யாரும் இது பண்ண முடியாது. எவ்வளவு பொருள் உதவி பணமும் கொடுத்தாலும் இழப்பு தான், இறப்பு தான். ஆனால் இந்த கதிரவனுக்கு தானாக நீதிமன்றம் முன் வந்து ஒரு குட்டு வச்சு தேர்தல் ஆணையத்தை போய் அப்பா அது என்னன்னு பாரு, அவர் இந்த கதிரவனுக்கு ஒரு 5 வருஷம் தேர்தல் நிற்க முடியாத மாதிரி ஒரு உத்தரவு போடுன்னு சொல்றதுக்கு இங்க தெம்புள்ள யாருக்கும். அப்ப மக்கள் பணத்திற்காக, சோத்துக்காக, அண்டா குண்டாவுக்காக மக்கள் அலைகிறார்கள் நாயாக என்று இவர் நினைக்கிறார் போல இருக்கு கதிரவன். 200 ரூபா காசு கொடுத்தா கொடி பிடிச்சுக்கிட்டு போடுங்கம்மா ஓட்டு உதயசூரியனை பார்த்து காசு பணத்திற்காக வேண்டி இப்படி மக்களை இந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கிறதுக்கான காரணம் தேர்தல் ஆணையமும் பறக்கும் படையும் தான். அமெரிக்காவிலெல்லாம் இது மாதிரி வீதி வீதியா தெருவா வீடு வீடா போய் ஓட்டு கேட்கிற பழக்கம் இல்லை. 5 ஆண்டுக்கு ஒரு முறை சின்ன மாற்றப்படும். இந்த முறை எடப்பாடி பழனிசாமி கிட்ட ரெட்டலை சின்ன இருக்கா, அடுத்த முறை ஸ்டாலின் ஐயாவுக்கு போவோம், இவருக்கு இருக்கிற உதயசூரியன் இவருக்கு வரும். அப்படி இல்லையா இன்னொருத்தருக்கு போவோம். மாறி மாறி 5 ஆண்டுக்கு ஒரு முறை சின்ன மாறும். வீடு வீடா போய் ஓட்டு கேட்டு குடம் கொடுத்து, டம்ளர் கொடுத்து, கொலுசு கொடுத்து, அண்டா கொடுத்து, குண்டா கொடுத்து, கிட்னி எடுத்து, பெண்களை கல்லூரியில சாகடிச்சு, இப்படியெல்லாம் அரசியல் கேரளாவில் நடக்கல, அமெரிக்காவில் நடக்கல. அமெரிக்காவில் நடக்கல, இங்க உள்ள பக்கத்துல இருக்க கேரளாவில் நடக்கல அப்படியான அரசியல். எவ்வளவு மோசமான வன்மமான அரசியலை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கதிரவன் செய்கிறார். இன்னும் சொல்ல போனா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய வேற யாரும் கூட இப்படி அரசியல் பண்ண மாட்டாங்க. கதிரவன் தான் செய்கிறாரு. வேற யாராவது இப்ப போய் முசிறியில பாருங்க, கருணை ராஜா வீடு வீடுக்கு 8000 ரூபாய் டோக்கன் கொடுக்குறாரா? அவரு செல்வராஜ் ஐயா அவர்களை வச்சு அவர் அரசியல் பண்றாரு, அவ்வளவுதான். அவருக்குன்னு தனிப்பட்ட செல்வாக்கு இன்னும் அவர் ஏத்திக்கணும். அதுதான் அரசியல். தந்தை பெயரை சொன்னால் மட்டுமே ஓட்டு கிடைக்கும் என்பது சாத்தியமில்லை.
அவருக்கு நிகராக இவரும் நல்ல பேர் வாங்கி இருக்கணும். கல்யாணம், காது, உத்து, காப்படி, கிரிக்கெட்டு, போக்குவரத்து, கோயில், கும்பாபிஷம், நல்லது கெட்டது, சின்ன காரியம், பெரிய காரியம் எல்லாத்துக்கும் போய் வந்திருக்கணும். அப்படி போகாம திடீரென்று கருணை ராஜா வந்து நான் வெற்றி பெறுகிறேன் என்றால் அது சாத்தியம் இல்லை. களத்துல நிக்கணும். அப்படித்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த வேட்பாளர் ஐயா பரதன் அவர்கள், சகோதரர் பரதன் அவர்கள் களத்துல நிற்கிறார். அவரும் ஒரு கட்சி வச்சிருக்கார். அவர் நினைச்சிருந்தா அந்த கட்சி கொடியை எடுத்துக்கிட்டு அப்படியே ஜம்முன்னு வளம் வரலாம், குதிரையிலையும் வரலாம், யானையிலையும் வளம் வரலாம். அவருக்கு அது உடன்பாடு இல்லை. நாம யாரோட வேட்பாளர் கூட்டணி நினைக்கிறோம், இரட்டை இலை சின்னம், அந்த கொடியை பிடிச்சிட்டு போவோம். அதிமுக நிர்வாகிகள் ஒரு சில பேர் விலை போயிருக்கலாம் கருங்காலியாக, ஆனால் அதிமுக தொண்டர்கள் ஒரு நாளும் விலை போக மாட்டார்கள். உண்மையான நிர்வாகிகள் உண்மையாக உழைக்கிறாங்க. அந்த லிஸ்ட் எல்லாம் அடுத்து வச்சிருக்கேன். பரதன் சொல்லுவேன், ஐயா எம்எல்ஏ அவர்களே, இவங்கெல்லாம் உங்களுக்கு உழைச்சாங்க, இவங்களை கை விட்டுறாதீங்க அப்படின்னு நிச்சயமா சொல்லுவேன். இந்த மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி தேர்தலில் 2026 இந்த தேர்தலில் பரதன் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். இந்த பெட்டி பெட்டியா பணம் வச்சுக்கிட்டு லாரியா அண்டா குண்டா வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களை வெற்றி பெற வைக்காதீங்க. அது மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் ஆபத்து இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்குமே ஆபத்து. இங்க மட்டும் கிட்னி இல்லை, எல்லா இடத்துலையும் கிட்னி எடுப்பாங்க. வருஷம் 2 மாணவிகள் இறந்து போறாங்களா, 4 மாணவிகள் இறந்து போவாங்க. என்ன நடக்குது கல்லூரிக்குள்ள என்னன்னு தெரியும். ஏன்னா நானும் சினிமா துறைக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன். கதாநாயகிட்ட என்ன கேட்பாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்பாங்க, பல விஷயம் நடக்கும். அதுபோலதான் கல்லூரி மாணவிகளிடத்துல ஏதோ துன்புறுத்தல் செய்ததின் காரணத்தினால்தான் அவர்கள் அந்த சாலை எடுத்து போட்டு தூக்க மாட்டேங்கிறாங்க. அந்த தமிழ்குடி சாதியை சார்ந்த அந்த பெண்களுக்கு அவருடைய தம்பி, அண்ணே, மாமே, அவங்களுடைய தந்தை எல்லாம் வீரம் நிறைந்தவர்கள் தான். ஆனா அந்த ஒரு நிமிடத்துல முடிவெடுக்கிறாங்க பாருங்க, ஏதோ துன்புறுத்துகிறார்கள். பாலியல் ரீதியாக மிகவும் கொடுமையாக துன்புறுத்துகிறார்கள். ஒரு பெண் இதற்காகத்தான் இறந்தாள் என்று ஒரு மருத்துவ சான்றிதழ் கூட இதுவரை வரல. பிரேத பரிசோதனை என்று சொல்வார். வெளிப்படை தன்மையா காமிக்க முடியுமா? இது ஒருலையும் தனலட்சுமி கல்லூரியில ஏன்னா இந்த 5 ஆண்டு காலகட்டத்தில் ஒரு 15 மாணவிகள் இறந்திருக்கலாம். பிரேத பரிசோதனை வெளிப்படை தன்மையாக நீங்க கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம் எல்லா ஊடகங்களுக்கும். அப்ப எவ்வளவு மோசடிகள் எல்லாம் பணம் கோடி கோடியாக, லட்சம் கோடிகளாக இருந்தால் யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பொய் வழக்கு போடலாம், பல சிக்கல்களை கொடுக்கலாம் என்று இருக்கிற இந்த கதிரவனை வீழ்த்துவதுதான் நமது ஜனநாயக கடமை. இவரை வெற்றி பெற வைத்தால் இது ஜனநாயக கொடுமை. அந்த வேலையை செய்யாதீங்க. வெங்கங்குடியில எல்லாம் சில பேர் அதிமுகவை சார்ந்தவர்களே சில பேர் அப்படி இருக்கீங்க. அமமுக சில கட்சிகள்லாம் மாறிக்கிங்க. பணம் இன்னைக்கு கதிரவன் கொடுக்குற பணம் தொண்டை கீழே போனா அது வேற. சமயபுரம், இருங்கலூர் இந்த பகுதியில் இருக்கக்கூடியலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும், அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் துரோகம் பண்றீங்க. இன்னைக்கு கட்சியோட பொதுச்செயலாளர் இவர் இருக்கலாம், இன்னொருத்தர் இருக்கலாம். ஆனா இந்த கட்சி நிரந்தரமானது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக எப்போதுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். நாளைக்கு யார் வேணாலும் பொதுச்செயலாளர் வந்துட்டு போங்க, அதுக்கெல்லாம் நம்ம ஆளே கிடையாது. எனக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியே பிடிக்கும். திமுக பகுத்தறிவு சிந்தனையோட வந்த கட்சி. சின்ன பிள்ளைல திமுகவை எனக்கு பிடிக்கும், பிடிக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. எந்த கட்சியும் நமக்கு விரோதம் கிடையாது. இந்த மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ள மிகப்பெரிய ஒரு கொடுங்கோல் நிலையில கதிரவன் உள்ள வந்திருக்கிறார். பண திமிர்ல, பண அதிகாரத்துல இருக்கிறார். இவரை நீங்கள் வெற்றி பெற வைத்தால் மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும். தேசிய நெடுஞ்சாலையை மறைச்சிட்டு என்னதுன்றுவாரு. அவர் இப்ப கல்லூரி கட்டுறாரு, மருத்துவ கல்லூரி, முறையான அனுமதியோட எல்லாமே நடக்குதா? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்டடங்கள் பூசவே இல்லை மேல, ஆனா கல்லூரி நடக்குது. எப்படி நடக்குது? ஒரு வீடு நீங்க கட்டி முடிக்கிறீங்க, கட்டி முடிச்சு பூச்சி கீச்செல்லாம் முடிச்சாதானங்க மின்சார இணைப்பு கொடுப்பாங்க, எல்லாமே கொடுப்பாங்க. மேல அப்படியே பூசாமே எல்லாம் இருக்கு, ஆனா எல்லா அனுமதியும் கொடுக்குறாங்க. ஆளுங்கட்சியாக இருந்தால் தனது கல்லூரியில எத்தனை பெண்கள் வேணுமானாலும் மரணித்து சாகலாம், தற்கொலை செய்து கொள்ள சாகலாம். கேட்கறதுக்கு ஆள் இல்ல, திராணி இல்ல, தெம்பு இல்ல. தமிழர்கள் அடிமை, தமிழர்கள் எலும்பு துண்டை போட்டால் அடிமையாகி விடுவார்கள் என்ற ஒரு நினைப்புல கதிரவன் எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறார். இதற்கு துணை போகிறவர்கள் இருக்கிறார்கள், சில கவுன்சிலர் இருக்காங்க. இந்த பிரதீப்னு ஒருத்தர் இருக்காப்ல, ஒயின் ஷாப்ல அவர் என்னென்ன பண்றாரு எல்லா லிஸ்டும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மிரட்டல் உருட்டல் வேலையெல்லாம் இந்த ரெங்கராஜ் பாலண்டாருக்கிட்ட எடுபடாது. இந்த பிரதீப்ங்கிறவரு ஒயின் ஷாப்ல என்ன பண்றாரு, அடுத்து என்ன ஒயின் ஷாப் எடுக்க போறாரு, நேருவோட பேர்ல கருப்பு சிவப்புல அப்படியே நம்பர் போட்டுக்கிறது கார்ல.
என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டு உட்காந்து எல்லாம் அமைதியா நான் உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நேரம் வரும்போது, அதாவது திமுக அதிமுகங்கிறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. எப்போதுமே அரசாங்க அதிகாரிகள்ங்கிறவங்க நிரந்தரம். விஜிலன்ஸுக்கோ எல்லாத்துக்கும் நான் லெட்டர் போட்டு என்னென்ன பண்ணணுமோ என்னென்ன குடைச்சல் கொடுக்கணுமோ கொடுக்கத்தான் போறேன். அதனால ஊழல், முறைகேடு, தவறான சம்பவம், கிட்னி, சட்டவிரோத செயல், 40,000 ஓட்டை மாத்தினது, இதெல்லாம் மிகப்பெரிய குற்றங்கள் எல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணுமே செய்யாத மாதிரி ஓட்டு எனக்கு தேவையில்லடா போடாங்கிறாரு பிரச்சாரத்துல கதிரவன் அவர்கள். KN நேரு எந்த அளவுக்கு KN நேரு சூனா பூனான்னு தான் பேசுவாரு. அதைத்தான் இவர் பேசல. இன்னும் கொஞ்ச நாள் அதையும் பேசுவார். இன்னொரு நேரை வளர்த்து விடுவதற்கு திமுக தயாராக இருக்கிறதா? ஒரு நேரை வளர்த்ததுனால இன்னைக்கு எல்லா தமிழ்குடி சாதியும் திமுகவை வெறுக்கிறது. உடையார் சமுதாயம் திமுகவை வெறுக்கிறது. முத்தரையர் சமுதாயம் திமுகவை வெறுக்கிறது. தேவேந்திர சமுதாயம் திமுகவை வெறுக்கிறது. அந்த நிலைமை வராம இருக்கணும்னா இத்தோட கதிரவன அரசியல்ல தலைமுறைங்க. அவர் வேற எந்த கட்சிக்காவது போட்டோம், திமுக என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவைதான், அதிமுகவும் தேவைதான். அதனால இந்த மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில சமத்துவ வேட்பாளராக, பொது வேட்பாளராக இந்த மக்கள் தேர்வு செய்து விட்டார்கள். நிச்சயமா ஒரு 30,000 ஓட்டு வித்தியாசத்துல பரதன் வெற்றி பெறணும். இது நடந்தே தீரும், நடக்கணும். நடக்கலைன்னா நம்மெல்லாம் மீசை வச்சுக்கிட்டு ஆண்ட பரம்பரை, முக்குளத்தூர், பெரும்பிடுகு முத்திரையரு, தேவேந்திரரு, இமானுவேலு, வெள்ளாளரு, வஉசி, பாபா, அது இதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கான தகுதி என்ன? வாரத்துல ஒரு நாள் தொகுதியை சுத்தணும், வாரத்துல ஒரு நாள் தொகுதியில மனு வாங்கணும். எதுவுமே இல்லை. வியாழக்கிழமை டயத்துல வருவாரு, எல்லாத்திலையும் மனு வாங்குவார், போட்டோ எடுத்துக்குவார். இங்க திமுக காரவங்க பவர் பத்திரம் எழுதி மோசடி செய்யக்கூடியவர்கள். அது போல ஒரு குரூப் இருக்காங்க. எங்க அண்ணன் விஎஸ்பி இளங்கோவன் அண்ணன் அவர்களை நேரு பழி வாங்கிட்டாரு. இதே கதிரவனும் பழி வாங்கிட்டாரு. சட்டப்படி பார்த்தா இந்த தடவை விஎஸ்பி இளங்கோவனுக்கு தான் சீட்டு கிடைச்சிருக்கணும். அப்ப கதிரவன் ஏன் சீட்டு வாங்குறாரு? அப்ப எங்க ஊர்ல இருக்கக்கூடிய அண்ணன் இளங்கோவன் அண்ணன் அவர்களுக்கு எம்எல்ஏ ஆகிறதுக்கு தகுதி இல்லையா? எல்லாம் கோபத்துல இருக்காங்க திமுக காரவங்க. கதிரவனை திமுகவினரே தோற்கடிப்பார்கள், எழுதி வச்சுக்கோங்க. அவ்வளோக்கு உங்க கூடயே வர்றாங்கன்னு நினைச்சிருக்கீங்களா? எவ்வளவுதான் கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் என்னடா அது, போன தடவை தான் பெரம்பலூர் மாவட்டத்துல இருந்து வந்தாரு, சரி ஜெயிக்க வச்சா, மறுபடியும் உட்காந்து நவரம் பண்ணுங்கிறாரு. அப்ப இந்த ஆளு தொகுதியை குத்தகைக்கு எடுத்துக்கிறது. மகேஷ் திருவாரூர்ல உட்காந்துட்டு என்ன பண்றாரு? பெரியசாமிக்கும் சீட்டு இல்லாம பண்றாரு, KN சேரனுக்கும் அரசியல் இல்லாம பண்றாரு. அப்ப கதிரவனை தோற்கடிக்க திமுகவினரே வேலை செய்வாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. KN நேருவோட கண் அசைவிலையும் அது நடக்குது. எது எப்படியோ மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில RV பரதன் இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்று மக்கள் பணியை செய்ய வேண்டும். மற்றவங்க மாதிரி அவர் அடாவடி எல்லாம் பண்ண மாட்டார். அதாவது அநியாயங்களை கண்டு பொங்குறார், அவ்வளவுதான். பழகுவதில் இனிமையான மனிதர். நான் கேள்விப்பட்டவர்களையும் இதுவரையும் நான் நேரில் பார்த்தது இல்லைங்க. ஆனால் நல்ல மனுஷன், இயல்பானவர், படித்தவர், பண்பானவர், 4 வெளி உலகம் தெரிஞ்சவர். நிச்சயமா மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம், சமயபுரம் பேரூராட்சியை நகராட்சியாக மேம்படுத்துதல், சமயபுரம் வரையில தொடர்வண்டி கொண்டு வருதல், தொடர்வண்டி ட்ரெயின் மத்திய அரசுகிட்ட வலியுறுத்தி அதெல்லாம் பண்ணுவார். என்னென்ன செய்யணுமோ இந்த பகுதியில், எதுமலை பகுதியில் சிறு சிறு வாய்க்கால்கள் அமைத்து பாசன வசதிகளை செய்து கொடுத்து, மானாவாரி விவசாயத்தை, வானம் பார்த்த விவசாயத்தை, நல்ல நீர்நிலை பகுதியான அந்த பகுதியை உருவாக்கி விவசாயம் மேம்பட உழைப்பார். நிச்சயமாக RV பரதன் இரட்டை இலை சின்னத்தில் மகத்தான வெற்றி பெற்று மக்கள் பணி செய்ய வேண்டும். அதற்கு எல்லோரும் ஆதரவு தாருங்கள். தமிழ்குடி சாதியில் இருக்கக்கூடிய இந்த முக்குளத்தூர் பூரா என்ன நினைக்கிறீங்க? என்னுடைய சொந்தங்கள். நான் பாலண்டார் தான், ரங்கராஜ் பாலண்டார் தான். பிச்சாண்ட கோயிலில் எனக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க, திருவாசியில் இருக்காங்க, ஐயம்பாளையத்தில் இருக்கீங்க, சமயபுரத்தில் இருக்கீங்க. ஐயம்பாளையம்னா முசிறி ஐயம்பாளையம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய என் தமிழ் சொந்தங்கள், என்னுடைய உறவினர்கள்லாம் மாமே, மச்சனை, சித்தப்பன், பெரியப்பன், பாலண்டாறு, உத்தமண்டாறு, சோழரையர், மங்களாறு, இன்னும் நாட்டாறு, என்னென்னமோ இருக்கீங்க. எல்லாரும் சிந்திச்சு பாருங்க. கதிரவனை ஜெயிக்க வச்சா நம்மெல்லாம் போய் எதுவும் கேட்க முடியாது. அவரை பார்க்கணும்னா எங்கேயோ போகணும். இவர் காலடியில் இருக்காரு. பரதனை ஜெயிக்க வைங்க, அவருக்கு ஓட்டு போடுங்க. மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி எனக்கு தெரிஞ்ச 20 ஆண்டு காலமாக இதே மாதிரிதான் இருக்கு. ஒரு காலகட்டத்திலையும் வளரல. இந்த முறையாவது பரதன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினரான பின்னர் இந்த மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகணும். அதனால பரதனுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களியுங்கள். பச்சை சட்டை போட்டிருக்கேன். நான் மலைக்கோட்டை விவசாய சங்கத்தினுடைய தலைவர்.
ஒரு விவசாயி, ஒரு பத்திரிகை ஆசிரியர், ஒரு சமூக போராளி, எந்த கட்சி ஆளுங்கட்சியா வந்தாலும் அந்த கட்சியினுடைய ஊழல் முறைகேடுகளை அச்சமின்றி சமரசமின்றி நான் செய்தி வெளியிடுவேன். ஆர்வி பரதன் அவர்கள் ஒரு விஷயத்த செய்யலைன்னா ஐயா செய்யுங்கன்னு சொல்லி சுட்டி காட்டி செய்தி வெளியிடுவேன். தயங்க மாட்டேன். நான் சுட்டி காட்டுற அளவுக்குலாம் விட மாட்டாங்க. அவங்க கொண்டு போய் மனு கொடுத்தாவே கண்டிப்பா செஞ்சு கொடுப்பாங்க. அதனால மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலே ஆர்வி பரதன் அவர்களை வெற்றி பெற வைத்து ஒரு மாற்றத்தை உண்டாக்குங்கள். நன்றி, வணக்கம்.